அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம். 365 நாட்கள் 365 கதைகள் என்ற இந்த பயணத்தில் இன்றைய தினம் 201வது நாள். ஏறக்குறைய வெற்றிகரமாக 200 நாட்கள் கடந்து 201வது நாளில் இன்றைக்கி அடியெடுத்து வச்சுட்டோம். இந்த பயணம் அவ்வளவு எளிதான பயணம் இல்லை. ஆனால் நிறைய அனுபவங்களையும் கற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளையும் அதே சமயத்தில் நிறைய சவால்களையும் கொடுத்த ஒரு பயணம். கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேருந்து கற்றுக்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியம். நேற்று சொன்ன கதையில் கூட ரொம்ப முக்கியமான கருத்தை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பாதுகாப்பு இல்லாத வீதிகளை குறி. இதோடைய ஒரு அனுபவம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாதுகாப்பு இல்லாத வீதிகளை குறி. என்னப்பா இந்த 365 நாட்கள் 365 கதைகள் அப்படின்ற பயணத்தை ஏன் துவங்கினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 365 நாள் 365 கதைங்களா, இது எதுக்கு இப்படிலாம் ஒரு இதை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. அதை என்னன்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே கதைக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். இதோட முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை சமூகத்தில் நல்ல மாற்றம் வேண்டும் என விரும்பக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கதைகளாக மாற்றி கூறுவது. உண்மையிலேயும் கதை வழியாக ஒரு அறிவு பயிர்வு நிகழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 2வது முக்கிய காரணம், உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்கிய யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள், அவைகளை பற்றி மக்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வது. அது தொடர்பான, அதாவது தற்சார்பு வாழ்வியல் அப்புறம் தற்சார்பு வளர்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இது கூட தொடர்ந்து பகிர்ந்து கொள்வது தான் இதோடைய 2 முக்கிய காரணங்களாக வைத்து துவங்கப்பட்டது. அந்த பயணம் வெற்றிகரமாக இது வரைக்கும் 200 நாட்கள். என்றைக்கு எனக்கு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறப்போ 1ஆம் தேதி நம்ம சொன்னதுக்கும் இன்றைக்கி 200 நாட்கள் கடந்து 201வது நாளில் இந்த கதையில் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நிறையா விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் நிறைய விஷயம் கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். அதை தொடர்ந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது இலக்கு இந்த வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதை பற்றி இன்னும் நிறையா பார்க்கலாம். நேற்று அறிமுகம் செய்து வச்சோம். இன்றைக்கி அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். பாதுகாப்பு இல்லாத வீதிகளை குறி. இது ஒரு அவசியமான, இல்லை எதிர்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய, இல்லை ஒரு வேளை இனி விரைவில் அரசே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கான சில சிக்னல்ஸ் அங்கங்கே அதை பார்க்க முடியுது. அது விரைவில் நடைமுறை ஆனாலும் ஆகலாம். அதுக்காக நான் முன்கூட்டியே இது கொண்டு வந்தால் நல்லது. இல்லை வேறு நாடுகளில் எங்கேயாவது இருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த பாதுகாப்பு இல்லாத வீதிகளை குறி, இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கூட போன தடவை நான் கதை சொல்கிறப்பே சொன்னேன், இது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில் இந்த கதையை அந்த கோணத்தில் நீங்கள் அணுகுங்க. ஆனால் அதுக்கு நிகழ்வுகள் சாதாரண நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் அந்த கதையை அடிப்படையை கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். அமைதி என்பது நாங்கள் வாழும் பகுதியில் புதிதல்ல. உண்மையை சொல்வதென்றால் அது சாதாரண அமைதி அல்ல, பேரமைதி என்றே சொல்ல வேண்டும். அத்தகைய அமைதியை நீங்கள் தேடினாலும் எங்கும் கிடைக்காது. ஆனால் அதே அமைதி அனைத்து சமயத்திலும் தேவைப்படுவதும் இல்லை. எங்கள் பகுதியில் எங்கள் வீட்டில் மட்டும் மக்கள் பேசும் மொழி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதிகாலையில் துவங்கி இரவு வரை ஆட்கள் நடமாட்டம் இருப்பதாக தோன்றும் ஒரே இல்லமாக எங்கள் இல்லம் அந்த பகுதியில் இதுவரை இருந்து வருகிறது. என்ன அதிசயம்! இன்று எங்கள் இல்லத்திலும் பேரமைதி இருந்தது. இன்று எங்கள் இல்லத்திலும் பேரமைதி குடியிருந்தது. அதற்கு காரணம் என்னவென்று அறியாமல் நான் இல்லத்தில் இருக்கும் அனைவரையும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தேன். எனது பார்வைக்கான அர்த்தம் அவர்களுக்கு விளங்கினாலும் யாரும் பதில் சொல்லவில்லை. நானே கேட்டுவிட்டேன். என்ன ஆச்சு எல்லாருக்கும், அமைதியாக இருக்கீங்க? நான் கேள்வியை கேட்டு முடிப்பதற்குள் என் தந்தை, உன் அக்கா மாப்பிள்ளை வருவதாக சொல்லியிருந்தார், இன்னும் வந்து சேரவில்லை. அவர் என்னை அழைத்து சொன்ன நேரத்தின்படி பார்த்தால் இந்த நேரத்தில் வந்திருக்க வேண்டும், ஆனாலும் இன்னும் வந்து சேரவில்லை என பதிலுரைத்தார். அதுக்கு ஏன் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? பேருந்து வர காலதாமதமாக இருக்கலாம். அவருடைய கைபேசி எண்ணுக்கு அழைச்சு என்னன்னு கேட்டு பாருங்களேன் என்றேன்.
மீண்டும் ஒருமுறை நான் சொல்லி முடிப்பதற்குள் ஏற்கனவே பலமுறை அவரது எண்ணுக்கு அழைப்பு கொடுத்தோம். ஆனால் எந்த அழைப்பும் ஏற்கப்படவில்லை என்று பதிலளித்தார் என் தந்தை. சரி விடுங்க, அவர் ஒருவேளை பேருந்தில் வந்து கொண்டிருக்கலாம். அங்கே இருக்கிற சத்தத்தில் அழைப்பு மணி ஓசை கேட்காமல் கூட இருக்கலாம். விரைவில் வந்து விடுவார், கவலை விடுங்கள். மேலும் 30 நிமிட கலந்துரையாடலுக்கு பின்பு ஒருவாறாக அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இரவு உணவை தயார் செய்து அவரது வருகைக்காக அனைவரும் காத்திருந்தோம். ஆனாலும் பயனில்லை. அவரது இல்லத்தில் அவரை தவிர வேறு எவரிடமும் கைபேசியும் இல்லை. ஆகையால் வேறு வழியின்றி எங்களை நாங்களே சமாதானம் செய்து கொண்டு இரவு உணவை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க துவங்கினோம். வருவதாக சொல்லிவிட்டு ஒருவர் வராமல் போனால் அது மனதில் எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தும். நம்மில் பலரும் இத்தகைய சூழலில் தவித்திருக்கக்கூடும். வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு எந்த தொடர்பும் இல்லாமல் ஒருவர் வராமலே போனால் நம்மில் பலருக்கும் தவிப்பு மட்டுமல்ல, குழப்பம் மட்டுமல்ல, அச்சமும் சேர்ந்து தொற்றிக்கொள்ளும். இன்று எங்கள் இல்லத்தில் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அனைவருக்குள்ளும் தவிப்பு, குழப்பம், அச்சம் அத்தனையும் ஒரு சேர குடியேறிவிட்டது. அப்படி ஒரு மனநிலையில் உறக்கம் வருவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. எப்போது கண்ணயர்ந்து போனோம் என்பது நினைவில் இல்லாமல் அனைவரும் ஏதேதோ நேரத்தில் தூங்கி போனோம். தொடர்ந்து ஓரிரு நாட்கள் அவரை தொடர்பு கொள்ள பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம். ஆனாலும் அவரது கைபேசி எண்ணையும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. இப்போது இருக்கும் ஒரே வழி நேரே அவர் வாழும் ஊருக்கு சென்று அவரது நிலை பற்றி அறிந்து கொள்வதுதான். அது குறித்தும் வீட்டில் சில பல முறை விவாதங்கள் நடந்தன. விவாதங்களாகவே நடந்து கொண்டிருந்தன. ஒரு சிந்தனையை செயல்முறைப்படுத்துவது என்று நாம் எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தாலும் அதனை செயல்முறைப்படுத்துவது என்பது உறுதியானது என்று நாம் நம்பிவிட இயலாது. ஒரு சிறு சிந்தனையையும் செயல்முறைப்படுத்த நாம் நிச்சயமாக செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்றினால் மட்டுமே அது சாத்தியமாகும். இல்லையென்றால் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெறும் நல்ல சிந்தனையாகவே நம்முடன் இருந்து கொண்டிருக்கும். கடைசியில் ஒருவாறாக அனைவரும் அவர் பற்றிய தகவல் விரைவில் வந்து சேரும் என சமாதானமாகிக் கொண்டோம். ஆனாலும் மனம் தாழாமல் அவரை அறிந்த இன்னும் சில நபர்களுக்கு அழைத்து அவரை பற்றி விசாரித்தோம். ஒரு வழியாக அவர் தற்போது பணிக்கு சென்று கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்தபின் அனைவரின் மனதும் அமைதியானது. அமைதியான மனதில் இப்போது கோபம் வந்து தொற்றிக்கொண்டது. அவர் ஏன் தன்னுடைய தற்போதைய நிலை பற்றி எந்த ஒரு தகவலையும் கொடுக்கவில்லை என்று. வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது என்று சொல்லாமல் ஏன் இப்படி பொறுப்பற்று இருக்கிறார் என்று ஒவ்வொருவருக்கும் அவர் மேல் கோபம் வந்தது. ஒவ்வொருவருக்கும் வந்த அந்த கோபத்தையும் மற்றொருவர் சமாதானம் சொல்லி அனைவரும் சமாதானமாகி போனோம். நாட்கள் சில கடந்தன. ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையில் அவரும் அக்காவும் தாங்கள் வாங்கியிருந்த புது இருசக்கர வாகனத்தில் வீட்டின் முன் வந்து நின்றனர். அனைவருக்குள்ளும் ஒரு சிறு கோபம் இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவங்களை வாருங்கள் என்று தானே அழைத்து மரியாதை செய்ய வேண்டும். அதுவே நமது பண்பாடு என்று சிறு குழந்தை முதல் நமக்கு சொல்லியும் வளர்த்தெடுத்து உள்ளார்கள். சொல்லுவதோடு நில்லாமல் வாழ்ந்தும் காட்டியுள்ளார்கள். அக்காவும் அவரது கணவரும் புதிய வாகனம் பற்றி அதன் விலை வண்ணம் எங்கு வாங்கினோம் என்பது பற்றி மிகவும் விளக்கமாக மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டிருக்கையில் அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். மதிய உணவை முடித்து கொண்டு சிறிது நேரம் அனைவரும் மீண்டும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் எப்படியோ யார் வாயிலிருந்தோ அந்த கேள்வி வந்துவிட்டது. கடந்த முறை வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஏன் நீங்கள் வரவில்லை? ஒருவேளை அவசரமான வேலையாக இருந்தாலும் ஒரு கைபேசி அழைப்பாவது அழைத்து சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே. நாங்கள் எத்தனையோ முறை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் உங்கள் எண்ணை தொடர்பு கொள்ள இயலவில்லையே.
அன்றிலிருந்து பல நாட்கள் நாங்கள் அனைவரும் மிகவும் அச்சத்துடனும் குழப்பத்துடனும் இருந்தோம். அது தெரியுமா உங்களுக்கு? இடைவிடாது ஒவ்வொருவரும் அக்காவிடமும் அவரது கணவரிடமும் கேள்வியை வைத்துக் கொண்டே இருந்தனர். அவர்கள் கேள்வி கேட்கும் ஆர்வத்தில் இருந்ததால் அக்காவின் முகமும் அவரின் கணவரின் முகமும் தற்போது என்ன உணர்வில் இருக்கின்றது என்பதனை யாரும் கவனிக்கவில்லை. அதன் பிறகு அக்கா கதறி அழுது கொண்டே நிகழ்ந்ததை சொன்னார். அவர் சொல்ல சொல்ல எங்கள் இல்லத்தில் இருந்த எவராலும் அதனை நம்ப முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வா? அதுவும் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில் இப்படி ஒரு நிகழ்வா? எங்களால் நம்பவே முடியவில்லை. பரவாயில்லை, நீ அழாதே. அவர் உயிர் தப்பி வந்ததே பெரிய விஷயம். நாங்கள் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கையில் அக்காவின் கணவரின் கண்களிலும் கண்ணீர். நல்ல நேரம், உயிருக்கு ஏதும் ஆபத்து இல்லை, பொருளோடு முடிஞ்சு போச்சு. பணம் போனா போகுது, பொருள் போனா போகுது, நாம சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா நல்ல வேலை, அந்த சாமி தான் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி விட்டுடுச்சு என்று பெற்றோர்கள் சமாதானம் சொன்னார்கள். அவர் கடந்த முறை வீட்டிற்கு வருவதாக கைபேசியில் அழைத்து எங்களிடம் சொல்லிவிட்டு ஏறக்குறைய மாலை 6 மணி அளவில் புதிய பேருந்து நிலையத்தை வந்து அடைந்திருக்கிறார். அங்கிருந்து வீட்டிற்கு வருவதாக அந்த பகுதியில் இருந்த ஆட்டோவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருக்கிறார். புறப்பட்ட 5 நிமிடத்தில் ஆட்டோ ஓட்டுநர் தனக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் ஆகையால் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் ஆட்டோவை நிறுத்தியிருக்கிறார். அவர் ஆட்டோவை நிறுத்திய அந்த இடத்தில் திடீரென சில நபர்கள் வந்து அக்காவின் கணவர் முகத்தை கருப்பு துணியால் மூடிவிட்டு அவரை அடித்து அவர் கையில் இருந்த பணம், கையில் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள், அவர் சட்டைப்பையில் வைத்திருந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு சுயநினைவு திரும்பாதபடி அவரை தாக்கி அங்கேயே போட்டுவிட்டு சென்று விட்டனர். அவருக்கு நினைவு திரும்பும்போது அந்த பகுதி முழுவதும் இருண்டு இருந்தது. அவர் மெதுவாக பேருந்து நிலையம் நோக்கி நடந்து சென்று அங்கிருந்த ஒரு கடையில் கடனாக ஊருக்கு செல்வதற்கு தேவையான காசை மட்டும் வாங்கி கொண்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். பலமுறை இதே பகுதி வழியாக நமது இல்லம் வந்து சென்றிருக்கும் அவரோ அல்லது பலமுறை இதே பகுதி வழியாக பயணிக்கும் நாங்களோ இந்த பகுதி, இந்த வீதி, இந்த வழி பாதுகாப்பு இல்லாத வழி என்று இதுவரை யோசித்ததே இல்லை. அத்தகைய நிகழ்வுகள் குறித்து செய்தித்தாள்களில் வரும்போதும் நாங்கள் மிகவும் வருந்தியது உண்டு. ஆனால் அதனை நினைவில் இருத்தியது இல்லை. தற்போது ஒவ்வொரு ஆட்டோவிற்கும் தனி எண்ணை காவல்துறை நிர்ணயித்து உள்ளதால் அந்த எண்ணை சொன்னாலே காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்று பரப்புரைகள் அங்கும் இங்கும் செய்யப்பட்டதால் முன்பு நிகழ்ந்தது போல் மக்களை மிரட்டி நடக்கும் வழிப்பறிகள் ஏதும் நிகழாது என்று இருந்தோம். அது நமது வீட்டிலே நடந்தது என நினைக்கும்போது மிகவும் வருத்தமாகவும் இருந்தது. அக்காவின் கணவரிடம் அந்த ஆட்டோவின் எண் எதுவும் நினைவில் இருக்கிறதா, காவல்துறையில் புகார் ஏதும் செய்தீர்களா என்ற 2 கேள்விக்கும் இல்லை என்ற பதிலே சொன்னார். மீண்டும் எங்கள் இல்லத்தில் ஒரு பேரமைதி நிலவியது. இனிமேல் அனைவரும் அந்த வீதியில் பயணிக்கும்போது, அந்த பகுதியில் பயணிக்கும்போது கவனமாக பயணிக்கும்படி அனைவருக்கும் இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமாக எனது தந்தை சொன்னார். மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் இந்த வீதியில் பயணிப்பதை தவிர்த்து விடும்படி அவர் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்தார். ஒருவேளை காலதாமதமாக வந்தால் பேருந்து நிலையத்தில் இருந்தபடியே அழைத்துச் சொன்னால் வீட்டிலிருந்து யாராவது ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து அழைத்து வந்து விடுவோம் என்றும் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கொண்டோம். அனைத்து வீதிகளும் அனைத்து நேரத்திலும் ஒரே மாதிரியாக இயங்குவதில்லை. அதை நினைத்து பார்க்கையில் எனது இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமானது. ஏன் இதுபோன்ற நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த வீதிகள் பாதுகாப்பானதா அல்லது பாதுகாப்பு அற்றதா என்பதனை கூகுள் நிறுவனம் தகவல்களாக தனது பயன்பாட்டாளர்களிடமிருந்து பெற்று சேமித்து வைக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எனக்குள் தோன்றியது. இது இன்னொரு முறை பயணிக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அல்லவா? இந்த தகவல் தற்போது சாலையில் பயணித்து கொண்டே இருக்கும்போது கூகுள் மேப் மூலமாக தற்போது சாலையில் இருக்கும் போக்குவரத்து நெரிசலை பற்றிய தகவல் கொடுப்பது போன்று பொதுமக்களுக்கு கொடுக்கப்படலாம். அந்த தகவலை
பெற விரும்புவோர் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம், பதிவு செய்ய விரும்புவோர் மட்டும் பதிவு செய்தும் கொள்ளலாம். அதனை அரசு சார் நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். இப்படியாக எனது எண்ணத்தில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. நாம் எத்தனை வழிமுறைகளை கண்டறிந்தாலும் மனிதகுலம் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்ளும் மனநிலையிலிருந்து மாறி முன்னேறாத வரை இந்த புவியில் பாதுகாப்பான வாழ்வியலை நாம் உறுதி செய்துவிட இயலாது. ஆனாலும் அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டேதான் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த பாதுகாப்பில்லாத வீதிகளை பற்றி நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பில்லாத வீதிகளை பற்றி உங்கள் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் நீங்கள் சொல்லிவிட்டீர்களா? விரைவில் கூகுள் மேப்பிடம் சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம். அன்புடன் கருவொலி ராசமகேந்திரன் அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். அது ஒரு சவால்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த சவால்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, வழிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தீர்வுகளின் அடிப்படையில் அந்த தீர்வுகளை வந்து நம்ம இந்த பிரச்சனைகளுக்கும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசித்து ஒரு அடிப்படையில் ஒரு பாதுகாப்பு இல்லாத விதி. இப்போ நம்ம டிராஃபிக்கை வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. எப்படி இப்போதைக்கு வாகன நெரிசல் அந்த பகுதியில் எப்படி இருக்குது என்ன இதுன்ற தகவல் அது நம்மளுடைய மொபைலில் இருக்க டேட்டாவிலேருந்து தான் அந்த டேட்டா நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற மாதிரி ஏதாவது பாதுகாப்பு இல்லாத பகுதிகள், பிரச்சனையான பகுதிகள், இந்த நேரத்தில் பிரச்சனையான பகுதிகள் அப்படின்றதெல்லாம் அதே மேப்பில் இன்கார்பரேட் பண்ண முடியும். மக்கள்கிட்ட அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கூட அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அது வந்து குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய பகுதிகளை நம்ம காவல்துறையே வந்து கூட அந்த தகவல்களை கொடுக்கலாம். காவல்துறையில் இருக்க தகவல்களை அதில் இன்கார்பரேட் பண்ணலாம். இது மாதிரி நிறையா செயல்களை செய்ய முடியும். மேபி எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக செய்யும். இப்போ அங்கங்கே என்ன சொல்கிறது, கேமராக்கள் வச்சுற மாதிரி கேமராக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுருக்காங்க, அதுக்கான தகவல்களை சேகரிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம மக்கள்கிட்ட இருந்து சேகரித்த தகவலின் அடிப்படையில் கூட ஒரு பகுதியை பற்றி சொல்லலாம். அது போலீஸ் ரெக்கார்ட்ஸோட கம்பேர் பண்ணிவிட்டு ஓகே இது வேலிடாக இருக்குன்னா அந்த பகுதியில் அந்த தகவலை வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கலாம். மக்கள் அந்த பக்கம் பயணிக்கிறப்ப, மிக முக்கியமாக தனிமையில் பயணிக்கிறப்ப அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. இந்த ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் இந்த ஐடியா தோணுச்சு. இது எப்போ செயல்முறைப்படுத்துவாங்க என்ன எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் பாதுகாப்பு இல்லாத வீதிகளை குறி அப்படின்ற இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இலக்கு எண் 5. சரி, அதை பார்த்துடலாமா? நீங்கள் இது வரைக்கும் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக அதை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் செய்து வச்சுறேன். யுஎன்எஸ்டிஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸோட ஒரு சுருக்கம். இப்போ இது எப்படி வந்து இதை உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து தான் உருவாக்கினாங்க இந்த இலக்கை. இந்த இலக்கை ஏன் உருவாக்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த உலகம் வந்து ஒரு மக்கள் வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த இலக்கை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து இது உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு இலக்குனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து குளோபல் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நடைமுறை சாத்தியமாக்குவதற்கு ஒரு தனி மனிதன் துவங்கி அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை நடைமுறை சாத்தியமாக்க போகிறோம். இதில் 17 இலக்குகள் இருக்குது. அந்த 17 இலக்குகளை வந்து நம்ம நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கான முயற்சிகளுக்கு தான் ஒவ்வொரு நாடுகளும் இணைந்து இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும். பலருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த 17 இலக்குகளை வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அறிமுகம் செய்து வச்சுருக்கோம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு இலக்குகளாக பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இலக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி நேற்று நான் ஒரு அறிமுகம் மட்டும் செய்து வச்சேன். இது வந்து பாலின சமத்துவத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. மிக முக்கியமாக பெண் குழந்தைகள் வந்து தங்களுடைய சமத்துவ உரிமையும் அவங்க ஒரு தன்னிறைவோடு வாழ்வதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியாக இது எடுக்கப்பட்டிருக்கு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை, ஆண்களுடைய வாழ்க்கை, அங்கு வாழக்கூடிய இருபாலினத்தினுடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதை பேஸாக வச்சு தான் இந்த
இந்த இலக்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. தேவைப்படுது, அவசியமா தேவைப்படுது. 2030க்குள்ள பெட்டரான உலகத்தை ஏற்படுத்துறதுல, இந்த விஷயங்கள்லயும் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம கண்டிப்பா இந்தியா இதில என்ன நிலவரத்தில இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து அந்த இலக்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ நேத்து வந்து இத அறிமுகம் செய்து வச்சோம். இத நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கு, இந்த இலக்குகள நடைமுறை சாத்தியமாக்குவதற்கு, அதுக்குள்ள வந்து ஒரு 9 டார்கெட்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? 9 டார்கெட்ஸ். இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றத வந்து நடைமுறை சாத்தியமாக்குவதற்கு. அப்ப ஆக்ஷன் பிளான் இருக்கும்ல. அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் வுமன் அண்ட் கேர்ள்ஸ். இத மெயினா எண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் ஆல் வுமன் அண்ட் கேர்ள்ஸ் எவரிவேர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய பெண்கள், குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நெறைய தெரியவே தெரியாது. குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதில முக்கியமா இந்த கோல் வந்து பெண்கள், பெண் குழந்தைகள் உலகத்தில எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக, அதாவது குழந்தைகளா இருக்கிறப்ப, அவங்க இளம் பருவத்தில, அதேமாரி வயதான பிறகு, பெண்கள் அப்படின்றதுக்காக எந்த காரணத்த கொண்டும் அவங்கள வந்து பாகுபடுத்தி, அவங்களுக்கு வந்து எதுவும் தீங்கான நிகழ்வுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்கிற வேண்டியது இருக்கு. சரியா? அவங்க வந்து பெண்கள் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு சில விஷயங்கள் மறுக்கப்படுறதோ, இல்ல அவங்களுக்கு எதிரான செயல்கள் நடக்கிறதோ, நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்க எண்ட் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் வுமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஆல் ஃபார்ம்ஸ் இன் எவ்ரிவேர். உலகம் முழுவதும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எண்ட் ஆல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வுமன் அண்ட் கேர்ள்ஸ். Eliminate all forms of violence against all women and girls in the public and private spheres, including trafficking and sexual and other type of exploitation. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பொது வெளியில, அதே சமயத்தில வீட்டுக்குள்ள, இல்ல அலுவலகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய தீமையான செயல்கள், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்கள், இல்ல அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், இவை எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றத முக்கியம் வச்சிருக்காங்க. அதில மிக முக்கியமா குழந்தை தொழிலாளர்களுக்காக பெண்கள கடத்தி போய் விக்கிறது, அதேமாரி விபச்சாரத்துக்காக கடத்திட்டு போய் விக்கிறது, இல்ல தவறான முறையில பெண்கள பயன்படுத்துறதுக்காக கடத்துறாங்க. இதில பெண்கள் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அலுவலகங்கள்ல குறைந்த ஊதியம், இல்ல ஏதோ குடுத்துட்டு அதிகமான வேலை வாங்குறது, இல்ல ஊதியமே குடுக்காம வேலை வாங்குறது, இல்ல ஊதியம் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம, அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிப்பாட்ட வேண்டியது அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நீங்க சும்மா வேற யாருக்கோ நடக்கிறதுன்னு யோசிக்காம, நம்ம வீட்ல நம்ம அம்மாலேருந்து துவங்கி அம்மா, அக்கா, தங்கை, இல்ல உங்களோட மனைவி, யாரோ ஒருத்தவங்க, யாரும் இல்ல உங்க பிள்ளை, பெண் குழந்தை, இப்படி எல்லாரையும் வச்சு இத வந்து நீங்க யோசிக்கணும். அவங்களுக்கு எதிராக இதெல்லாம் நடக்குதுன்னா, அதை வந்து எப்படி அது நடக்காம இது பண்றது, தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சிங்கனாலே இது வந்து அவசியம் அப்படின்றதே புரியும். ஏன்னா ஒரு ஆண் வந்து இதை செய்யலாம், ஆண்களுக்கு எதிராகவும் இது மாதிரி நிறைய வன்முறைகள் நடக்கத்தான் செய்யுது. அது வந்து அதிகப்படி ஆகிறப்ப கண்டிப்பாக இன்னொரு இலக்கு, இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றப்ப இது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் பெண்களுக்காகன்றதை இப்போ முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு எதிராக இப்போ சமீபத்திலாம் ஒரு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நினச்சா சொல்ல முடியுமான்னு தெரியல. அது மேபி அது ஒரு கதையாக கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் அது ஒரு கதையாக சொல்ல முடியாது, பல கதையாக சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யுது, ஆண்களுக்கு எதிரான வன்முறையும். ஆனால் இதில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பெண்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிகப்படியான அளவில் பாதிக்கப்படுறதுனால அவங்கள வந்து மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறோம். அடுத்து எலிமினேட் ஃபோர்ஸ்டு மேரேஜ் அண்ட் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்றது. இந்த சிறு வயதிலேயே குழந்தைகளை வந்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கவழக்கம் வந்து சில பகுதிகளில் இருக்குது. அந்த இன்னும் நம்ம நாட்டிலேயே, நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளே, நம்ம ஊருக்குள்ளே, நம்ம மாநிலத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து தடுத்து நிப்பாட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அதேமாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்ற ஒரு சடங்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது சில மதங்கள்லேயும் சில நாடுகளில், பல நாடுகளில் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது இளம் வயதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி பெரும்பாலும் ஆண்கள் உலகுக்கு அவ்வளோவா தெரியாமல் கூட இருக்கலாம். அது ஏறக்குறைய நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னு சொல்லி FGM அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். நிறையா படித்து பாருங்கள். அதை பற்றியான விஷயத்துக்கான லிங்க்கு கூட நான் வந்து நாளைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதை நீங்கள் படிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
அதை ஃபோர்ஸ் பண்ணி குழந்தை திருமணத்தை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணி குழந்தையா இருக்கிறப்பே திருமணம் செய்து வைக்கிறதோ இல்லாமல் எலிமினேட் பண்ணணும். அது நடக்கவே கூடாதுன்னு இருக்கும். அதனால இப்போ ஸ்கூல்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாருக்காவது ஃபோர்ஸ் பண்ணி இது மாதிரி மேரேஜ் பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்கூலில் சொல்லி ஸ்கூல்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அந்த குழந்தைய மீட் எடுத்து வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சில சமயத்தில் விவரம் இல்லாமல் அவங்க குழந்தை பள்ளிக்கூடத்தில் இருக்கிறப்பவும் உறவினர் அப்படி இப்படின்ற முறையில் சில பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு கூட விருப்பப்படுவாங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளை பிற்காலத்தில் அவங்களே சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்குது. ஸோ இது வந்து மிக முக்கியமாக குழந்தை, அதாவது வற்புறுத்தி திருமணத்தையோ இல்லை வந்து குழந்தை திருமணத்தையோ இல்லாமல் தடை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சட்டப்படி அதை கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். அதுவும் 5.4 என்ன அப்படின்னா, வேல்யூ அன்பெய்ட் கேர் அண்ட் ப்ரொமோட் ஷேர்டு டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆண்கள் தான் அதிகப்படியாக, அது சொல்ல முடியாது, ஆண்களும் உழைத்து கொண்டிருந்தார்கள், பெண்களும் உழைத்து கொண்டிருந்தார்கள். பெண்களுடைய உழைப்பு வந்து பெரும்பாலும் வீடு சார்ந்து, இல்லை விவசாயம்னா விவசாயத்தில் நிறைய அதேபடியான உழைப்பு, மற்றபடி எல்லா இடத்துலையும் அவங்க வந்து உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே இருக்க பெரும்பாலான பொறுப்புகளை அவங்க எடுத்துக்கிற வேண்டும். குழந்தையை பார்த்துக்கிறதா இருக்கும், வீட்டுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறது எல்லாமே இருக்கணும். வெளியே வேலைக்கு போனாலும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்பளம் வாங்காமல் அவங்க செய்யக்கூடிய சில இது இருக்கும்ல, நிறையா வேலைகள் செய்கிறாங்க பெண்கள், பொறுப்பெடுத்துக்கிறது நிறையா பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ அந்த பணிகள்லாம் வந்து புரிந்து கொண்டு அது வந்து கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டியது, அதுவும் பணி தான், அது இல்லைன்னா நம்ம வந்து இயங்க முடியாது அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த வீட்டில் பொறுப்பெடுத்து கொள்ளுதல் அப்படின்றத வந்து இரு பாலினத்தினரும் சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாக இதில் சொல்கிறாங்க. அதனால ஷேர்டு டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ வீடு சம்மந்தப்பட்ட பொறுப்புகளை சேர்ந்து எடுத்துக்கணும். அது இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அப்போ குழந்தைகளை பார்த்து கொள்ளதாக இருக்கட்டும், இல்லை காலையில் உணவு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீடு சம்மந்தமான சில வேலைகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி செய்தால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி நிலவும். ஆண் வேலை பார்ப்பதால், இல்லை ஆண் அதிகமாக சம்பாதிப்பதாலோ, இல்லை பெண் வேலை பார்த்து பெண் அதிகமாக சம்பாதிக்கிறதாலோ இன்னொரு பாலினத்தினர் வந்து அதுக்காக அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அதிகமான அளவில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதை நடத்தி வைக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு புரிதலோட எப்படி யாருக்கு என்ன டைம் இருக்குது அப்படின்றத அவங்க எல்லோரும் கண்டிப்பாக இப்போ படித்தவங்களாக தான் இருக்கும். அப்போ வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிறப்ப இதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, ரெகக்னைஸ் அண்ட் வேல்யூ அன்பெய்ட் கேர் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க் த்ரூ த ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தின் த ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் த ஃபேமிலி அஸ் நேஷனலி அப்ராப்ரியேட். இது வந்து நாடு அளவுலேயே வந்து ஒரு கலாச்சாரமாக ஒரு தேவையான பாலிசிஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொண்டு வந்து உருவாக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. சில வளர்ந்த நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது குழந்தை பிறந்த சமயத்தில் தந்தையும் விடுமுறை எடுத்துக்கிட்டு குழந்தையை பார்க்கறதுக்கான ஒரு விடுப்புகளும் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப ரேராகத்தான் நம்ம கேள்விப்படுவோம், குழந்தை பிறந்திருக்கு அதனால் அவர் வந்து 6 மாதம் அன்பெய்டு லீவ் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அப்படி இப்படிலாம் நடக்கிறது வந்து சாத்தியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏதோ ரேராக நம்ம எங்கேயாவது ஒரு சிலர் அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லோரும் பெய்டு 50% பெய்டு, ஏதோ பாலிசிஸ் என்ன இருக்கோ, நாட்டில் என்ன பாலிசி இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ஷூர் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ பெண்களுக்கான சமத்துவம் இல்லை பாலின சமத்துவம் அப்படின்னு பேசுகிறப்ப, இப்போ உமனோடைய சமத்துவத்தை ஆண்கள், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், இதை எப்படி நான் நடைமுறை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா, நான் என் குடும்பத்தில் என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர்கிட்ட, இல்லை என்னோடய தாய்கிட்ட, என்னுடைய சகோதரிகள்கிட்ட, என்னுடைய மற்ற உறவுகள்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன்றதை வச்சு தான் அந்த சமத்துவத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இதுக்கான லீடர்ஷிப் உள்ள ஒரு டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் பாலிசி உருவாக்குற இடத்துல இப்படி இடங்களில் வந்து பெண்கள் அதிகமாக இல்லை அப்படின்னா என்னாகும், இந்த மாதிரியான, அதாவது பெண்களுக்கான சவால்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கான பாலிசி கொண்டு வரணும், இல்லை அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்றது வந்து நடைமுறை சாத்தியமாகிறது வந்து ரொம்ப குறைவாகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அதாவது பெண்கள் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல 50% இருக்கணும்
50-50 அந்த பாலிசி உருவாக்குற இடத்துல சட்டமன்றங்கள்ல இதுலலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்னும் அதை நம்ம நடைமுறை சாத்தியமாக்கவே இல்லை. வாயில் சும்மா பேசிக்கிட்டே இருக்கோம். 36% ஆக்கவே முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப இப்போ நம்ம இதை கொண்டு வரணும். ஏன் கொண்டு வந்தால் தான் அந்த லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்தால் தான் அந்த அவங்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக வாழ்வியலை புரிந்து கொண்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஏற்படுத்த முடியும். அதனால் அவங்க எல்லா மட்டத்திலையும் வந்து டிசிஷன் எடுக்கக்கூடிய பொசிஷனில் லீடர்ஷிப் பொசிஷனில் பெண்களும் சரி அளவில் பங்கேற்கணும் அப்படின்றத வந்து ஒரு இலக்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன தியரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கே, எப்படி இதெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கு மெஷரபிளான இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்து இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நிலவரத்தில் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அப்போ பார்க்குறப்ப நான் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எப்படி அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சதவீதம் வந்து நம்ம சட்டமன்றத்தில் எவ்வளோ இருக்கணும், பாராளுமன்றத்தில் எத்தனை சதவீதம் பெண்கள் இப்போ இருக்காங்க, ஆனால் எவ்வளோ சதவீதம் நம்ம டார்கெட் வச்சுருந்தோம், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அப்போ பெண்கள் வந்து கல்வி, பொருளாதாரம், அரசியல் எல்லாத்துலேயும் வந்து அந்த இதுக்கு பப்ளிக் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் அவங்களால வர முடியுதா, வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை அரசு வந்து உருவாக்கி வச்சுருக்கா அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணி தான் இதுக்கான ரேங்கிங் கொடுக்குறாங்க. அப்படி ரேங்கிங் கொடுத்ததில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா 193 நாடுகள் இருக்கக்கூடிய பட்டியலில் நம்ம 120வது இடத்துல இருக்கோம். 120வது இடத்துல இருக்கோம். போன வருஷம் வரைக்கும் 117வது இடத்துல இருந்தோம். இந்த தகவல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாளில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்னும் இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த இலக்கு மிக முக்கியமாக அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்ற இலக்கு வந்து இந்த ஒரு லைனே உங்களுக்கு போதும். ஜெண்டர் பயாஸ் இஸ் அண்டர்மைனிங் அவர் சோசியல் ஃபேப்ரிக் அண்ட் டிவேல்யூஸ் ஆல் ஆஃப் அஸ். ஏன் வந்து பாலின சமத்துவம் முக்கியம் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது இந்த சமூகம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய வேலையும் அது வந்து குறைக்கக்கூடியதாக அமைஞ்சு போகுது. அப்படின்னால இந்த பாலின வேறுபாடு நீங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம 50% மக்களுடைய பொட்டன்ஷியலை வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். அது வந்து இன்னொரு 50% மக்களுக்கு வந்து பர்டன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் சமூகம் எல்லா டயத்துலையும். அதனால நம்ம பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வர வேண்டியது இருக்கும். இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 5வது இலக்கு. இது மாதிரி எல்லா இலக்குகள் 17 இலக்குகள் இருக்குது. அதை பூரா நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி நிறையா நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். 365 நாளில் 200 நாள் 201வது நாள் பேசிட்டோம். இன்னும் நம்ம 164 நாள் அதை பற்றி பேசுவோம். இது தொடர்பான தகவல்கள் நிறையா பார்ப்போம். இந்தியாவுடைய 2020ஆம் ஆண்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸும் வெளியிட்டாங்க. நேற்று அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. தொடர்ந்து நம்ம இந்த 365 நாட்கள் 365 கதைகள் என்ற பயணத்தில் தினமும் ஒரு கதை, அதோடு சேர்த்து யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு, அதில் நம்ம நாட்டோட நிலை மற்றும் உலகளவில் இருக்கக்கூடிய நிலவரம், பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கையில். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்களுக்கு தெரிந்தவர்கள், மக்கள், மிக முக்கியமாக படித்தவர்களுக்கு வந்து இந்த தகவலை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா இது நேரடியாக நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதன் அடிப்படையில் தான் அரசுலாம் செயல்பட்டுக்கிட்டு போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்ற வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வச்சுட்டு மீண்டும் நாளை இன்னொரு கதையோடும் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இலக்கு எண் 5 பற்றி இன்னும் பல்வேறு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.